ஓடும் ரயிலில் பெண்ணிடம் செல்போன் பறிப்பு, தவறி விழுந்தவர் படுகாயம். தாம்பரம் சானட்டோரியம் ரயில் நிலையத்தில் ஓடும் மின்சார ரயிலில் காவல்துறையைச் சேர்ந்த பெண்ணிடம் செல்போன் பறிப்பு சம்பவம் நடந்தது. இதனால் அந்த பெண் தவறி விழுந்து முகம் தலையில் பலத்த காயமடைந்தார். தென்காசியை பூர்வீகமாக கொண்ட இளம்பெண் 26 வயதான அடோலின் பிரபா லைட் ஹவுஸ் பகுதியில் பெண்கள் விடுதியில் தங்கி சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தடய அறிவியல் அலுவலகத்தில் அதிகாரியாக பணி செய்கின்றார். தாம்பரத்திலிருந்து கடற்கரை செல்லும் ரயிலில் செல்போனில் பேசியபடி பயணம் செய்தார். அப்போது சானட்டோரியம் ரயில் நிலையத்தில் புறப்பட்ட மின்சார ரயிலில் வடமாநில நபர் ஒருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அட்டோலின் பிரபா செல்போனை பறித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அட்டோலின் பிரபா ஓடும் ரயிலிலிருந்து தவறி விழுந்துள்ளார். இதில் அவரது இடது முகம் தலையில் பெரிய அளவிலான வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியுள்ளது. அவசர ஊர்தி மூலம் தாம்பரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அட்டோலின் பிரபாவிடம் செல்போனை பறித்த வடமாநில நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தபோது என் மனைவி செல்போன் என இந்தியில் கூறினார். நம்பாமல் தாம்பரம் ரயில்வே பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது 27 வயதான அஜய் என கூறியுள்ளார். கஞ்சா போதையில் மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினரின் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் வெகு நேரமாக ரகளை செய்துள்ளார். அதேவேளையில் குற்றவாளி அஜயின் மனைவியை கைக்குழந்தையுடன் அங்கு வந்த நிலையில் கணவனை விடுவிக்க வேண்டுமென ரயில் முன்பாக தற்கொலை செய்ய முயன்றார். இதனை கண்ட மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவர்களை தடுத்து சமாதானப்படுத்தி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து தாம்பரம் இருப்புப்பாதை போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்போன் பறிமுதல் செய்த அஜயை சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையின் தடய அறிவியல் துறையில் பணி செய்யும் காவல் அதிகாரியின் செல்போனை வடமாநில நபர் பறிக்கும் போது ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. इतना वीडियो कर रहा है, चोर है, हम लोग कंप्लेन कर रहे हैं, पुलिस वाला नहीं आ रहा है, पुलिस वाला सो रहा है, क्यों हम लोग चोर हो रहा है, ऐसा तो रहा है, कोई भी कंप्लेन नहीं किया पुलिस वाला, हाँ क्यों नहीं आ रहा पुलिस वाला, एक्शन लेने के लिए पुलिस वाला बोले तो बोले इसको हाँ सर हम लोग को मैं इतना सामान चोर हो गया, पुलिस वाला कोई भी नहीं उठता है, हाँ मेरा बीवी बच्चा मेरा सामान चोर हो गया, बोलते हैं तो गुस्सा है, पुलिस वाला मारा, ये पुलिस वाला लोग आ रखा है, ये हमें आ सकता है, हमें चोर बोला है, हम भी मेहनत करने वाला है. दिखा दिया आपको ऐसा दिखा रहे हैं इधर का मैं चोर बनता है क्या देखो बाय हो गया तुम्हारा किस करना पड़ेगा आदमी चोरी कर रहा है उन लोगों को कोई नहीं पकड़ता पुलिस वाला घर छीन के सो जाता है इधर मेरा पति की चोरी नहीं किया उसको पकड़ के रखा है तमिलनाडु वो लगे वीडियो कर रहा है यार कर पार कर रहा है पुलिस वाला ऐसे पंचायत करता है आदमी को तमिलनाडु ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்க சார் அவங்க. அப்போ ஒரு இந்திக்காரவங்க வந்து அந்த பக்கம் வந்து அவங்க ஃபோன் பார்த்துட்டு போயிருந்தாங்க. அந்த ஃபோனை பிடிங்கிட்டு என்னோட ஒய்ஃபு தான் அது, அதனால தான் நான் ஃபோன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் அவங்கள பிடிச்சி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோனை பிடுங்கின வேகத்தில் குதிச்சுட்டாங்க. ஃபோன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க தலையில் கையில் இடுப்பில் ஃபுல்லாக அடிபட்டு பிளட்டு ரொம்ப இதாகிடுச்சு. எந்த பக்கம் போகிற ட்ரெயின் அது? பீச் போகிற வண்டி சார், தாம்பரத்துலேருந்து பீச் வண்டி. கரெக்டாக எந்த பிளாட்ஃபார்மில்? ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில். இப்போ அந்த ஆள் பிடிபட்டானா? பிடிபட்டாங்க சார், சார் கூட கூட்டின்னு போயிட்டாங்க தாம்பரத்துக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு? தலையில் இந்த சைடு லெஃப்ட் சைடில் தலை, இந்த மண்டையெல்லாம் ஃபுல்லாக அப்படியே எல்லாம் இல்லவே இல்லை சார் அவங்களுக்கு. இந்த கை இதெல்லாம் அது அவன் ஃபோனை பிடுங்கின பயத்தில் இவங்க வந்து ஃபோன்னு சொல்லி கை நீட்டினாங்க பாருங்க, அது அப்படியே வந்து நின்றுட்டாங்க.
கீழே. அம்மா உங்கள் பேருமா? திவ்யா. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.